நெக்ஸ்ட் ப்ரொடியூசர். நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் தானு சார். நான் வந்து 2020 ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் படமே பண்ணல. இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், இந்த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சுருக்காருன்னா அது தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்ட மொமெண்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்கிற விதம், அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ளே ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார், தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார்னு சொல்லுவாங்க. நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும் பொழுது சரி அதை சொல்லிகிட்டு இருந்தார். வேறு சில காரணங்களால் அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல. நான் அவர் கம்பெனிலேருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்ணுறேன். அப்போவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்தங்க உங்கள் கதையை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமும் எனக்கு எப்போவுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டுருக்கு, படம் சூப்பராக பண்ணுப்பா, நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ரொடியூசர்.